துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு? துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது 1990 இருந்து 2025 வரையில உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சித்திர நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் தொடருது? யாருக்கு என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் நான் சில விஷயங்கள்லாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு? எனக்கே இவ்வளோ பிரச்சனைகள் நான் அனுபவிக்கணும்? யாருனாலுமே எனக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாமே இருக்கு, எல்லாமே இல்லை. இதுதான் நிதர்சனம். எடுத்துட்டோன்னு தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சிரமம், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல சிரமம், வாய்ப்புகளை தவற விட்டுதல், அதே போல காதல், உண்மையான உணர்ச்சி, ஆனால் முடிவில் மனவேதனை. சராசரியா இருந்தது, செலவு அதிகம், சொத்து தாமதம், சட்ட சிக்கல். இன்னைக்கு சில பேர் சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இருக்கும். சில பேர் அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருப்பாங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கல் அதிகம் லைஃப்ல. உறவினர்கள், முக்கிய உறவினர்களை இழந்த காலங்கள்லாம் உண்டு. கூட்டாளி மூலம் பிரச்சனைகள், வாகன விபத்து, சாலை வாகன விபத்து வாய்ப்பு இதெல்லாம் இருந்தது. ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குல சம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடியது, வாழ்க்கை முன்னால் எழுதப்பட்டதா அல்லது நாம் எடுத்த முடிவுகளால் உருவானதா? 1990 இருந்து 2025 வரை இது ஒரு சாதாரண காலம் அல்ல. சனி, ராகு, கேது போன்ற கிரகங்களின் நகர்வுகளால் மனித வாழ்க்கை மெதுவாக அல்ல, பல முறை அதிர்ச்சியாக மாற்றிய காலம் அப்படின்னு சொல்லலாம். இதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த 35 ஆண்டுகள்ல எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் உயர்ந்தார்கள், சிலர் விழுந்தார்கள், சிலர் திருமணத்தில் நுழைந்து வெளியே வந்தார்கள், சிலர் பணம் சம்பாதித்து இழந்தார்கள், சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் பல சோதனைகளை கடந்து வந்தார்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இதெல்லாம் எதெல்லாம் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1990 2025 வரை நடந்த விதம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். விபத்து, இழப்பு, திருப்புமுனை ஆண்டுகளாக நிறைந்திருந்தது. திருமண வாழ்க்கை ஏன் உடைந்தது? வேலை, பணம், சொத்து நிலை எப்படி மாறியது? சில விஷயங்கள்லாம் ஏன் இப்படி இருந்தது? ஏன் எனக்கு இப்படி மாறித்து? நல்லா தானே இருந்தேன், ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் வந்தது அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு விஷயம். என்னென்ன நோய்கள் தாக்கம் கொடுத்தது அப்படின்ற வரைக்கும் தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக வரக்கூடிய 2026 36 வரைக்கும் என்னென்ன வருடங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம அடுத்ததாக தெரிஞ்சுக்கலாம். அதாவது மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில இந்த 1990 2025 அப்படின்னும் பொழுது வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய விஷயங்கள் இதில் நான் சொல்லியிருக்கேன். அதே போல் என்ன கோவிலுக்கு இந்த ஆண்டில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் மிக முக்கியமாக செல்ல வேண்டும், அந்த ஆலயத்திற்கு போய் என்ன மாதிரியான சில விஷயங்கள் செய்யணும், எந்த நாளில் செய்தால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது? துலாம் ராசி அப்படின்னு சொல்லும்போது 1990 2025 வரையில உங்களுடைய வாழ்க்கை பயணம் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது சித்திர நட்சத்திரம் துலா ராசி, விசாக நட்சத்திரம் துலா ராசி, சுவாதி நட்சத்திரம் துலா ராசி. ஏன் எனக்கு மட்டும் இந்த கஷ்டம் தொடருது? யாருக்கு என்ன பாவம் பண்ணினேன்? ஏன் நான் சில விஷயங்கள்லாம் எனக்கு இந்த மாதிரி இருக்கு? எனக்கே இவ்வளோ பிரச்சனைகள் நான் அனுபவிக்கணும்? யாருனாலுமே எனக்கு நிம்மதி இல்லையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாமே இருக்கு, எல்லாமே இல்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது, இந்த துலாம் ராசி அப்படின்னு எடுத்துக்கும் போது சமநிலை தேடும் ஆன்மா அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயத்துல ஆரம்பத்துல இருந்தே எடுத்துக்கோங்களேன், இப்படிதான் வைத்தே, அதாவது சில விஷயத்த சமநிலை கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். துலாம் ராசிக்காரருக்கு இந்த காலம் உறவுகள், தீர்மானம், குழப்பம், உள்ளார்ந்த தேடல் நிறைந்தது. ஆரம்ப வாழ்க்கை, எல்லாரையும் மகிழ்வுக்கு நினைக்கும் குணம். எல்லாரையும் நீங்க சந்தோஷப்படுத்தினீங்க. இன்னைக்கு உங்களை யார் சந்தோஷப்படுத்தினா? யாரும் கிடையாது. குடும்பத்துல கருத்து வேறுபாடு, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், குடும்பத்தில் நிறைய விஷயங்கள் ஓடித்து தன் விருப்பம் ஒதுக்கி வாழ்ந்த காலம் அதெல்லாம் உண்டு. இல்லைன்னு மறுக்கவே முடியாது. தன் விருப்பம் ஒதுக்கி வாழ்ந்த காலம்னு சொல்லலாம்.
உங்களோட விருப்பு வெறுப்புன்னு ஒரு தனி மனித சந்தோஷம்னு இருக்கும் இல்லையா, நான் இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன், இப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். துலாம் ராசி கிடையவே கிடையாது. இன்றைக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சில பயணங்கள், உங்களுடைய சில விஷயங்கள்லாம் எப்படியோ போயிட்டு இருக்கு. தன் விருப்பம் ஒதுக்கி வைத்த வாழ்ந்த காலம். நடுப்பகுதின்னு எடுத்துட்டோன்னே தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு சிரமம், ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல சிரமம், வாய்ப்புகளை தவற விட்டுதல், அதே போல காதல், உண்மையான உணர்ச்சி, ஆனால் முடிவில் மனவேதனை, திருமணம் நடந்தாலும் சமநிலை காக்க முயற்சி ஆனால் சோர்வு, ஒரு பக்கம் அதிகம் தாங்குதல், சிலருக்கு பிரிவினை, மனதூரம், பிரச்சனை. வேண்டாண்டா சங்காத்தமே வேணான்னு கையெடுத்து கும்பிட்டு வந்தவங்கலாம் இருக்காங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கையெடுத்து கும்பிட்டாப்பா காசு போனாலும் பரவாயில்ல, அவனை விட்டு என்ன வந்தால் போதும் அப்படிங்கிறவங்களாம் இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனைகள்லாம் தாண்டி வந்தாச்சு. சிலருக்கு மன தூரம், இதெல்லாமே. வருமானம் சராசரியாக இருந்தது, செலவு அதிகம், சொத்து தாமதம், சட்ட சிக்கல். இன்றைக்கி சில பேர் சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கும். சில பேர் அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருப்பாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கும். திருமண வாழ்க்கை இரண்டுபட்ட திருமணம் தான் திருமண வாழ்க்கை. சில பேருக்கு மட்டுமே ஒன்றுபட்ட திருமணம் அப்படின்னு சொல்லலாம். சில பேருக்கு ரெண்டுபட்ட திருமணமாக தான் இருக்கும். 2015 2025 கல்யாணம் பண்ணியிருந்தா சில பேருக்கு அந்த திருமண வாழ்க்கையில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், பிரச்சனைகள், தேவையில்லாத சில பிரச்சனைகள், குடும்பத்தில் சில பிரச்சனைகளை நம்ம தீர்த்து வைக்கணும், சில விஷயங்கள்லாம் போகணும்னு நினச்சா குடும்பம் ஒற்றுமையாக இருந்தால் தானே அடுத்த விஷயங்களை பேச முடியும். குடும்பமே ஒற்றுமையாக இல்லாத போது என்னத்தை பண்ண முடியும்? குழந்தைங்க ஒரு பக்கம் பிரச்சனைகள், 2006 2011 2018 2022 இழப்புகள் அதிகம் லைஃப்ல. உறவினர்கள், முக்கிய உறவினர்களை இழந்த காலங்கள்லாம் உண்டு. கூட்டாளி மூலம் பிரச்சனைகள், வாகன விபத்து வாய்ப்பு, இதெல்லாம் இருந்தது. உடல்நல பாதிப்புகள், தமிழ்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா சிறு நீரக கோளாறு அப்படின்னு சொல்லலாம், தோல் நோய், ஹார்மோன் சமநிலை பிரச்சனை, முதுகுவலி, மன அழுத்தம், இது எல்லாமே இருந்தது. கிட்னி, சில பேர் கிட்னி ஃபெயிலியர், ஸ்கின் ப்ராப்ளம், இவ்வளவும் இருந்தது. திருமண வாழ்க்கையே சிக்கல் இருந்தேன்னா எல்லாரும் சமமாக வைத்துக்கொள்ளும் முயற்சி தன்னை எடுத்தல். நீ எல்லாரையும் நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா உன்னை யாரும் நல்லா வச்சுக்கல, எவ்வளோ விட்டு கொடுத்து போனா, ஆனாலும் உனக்கான ரெகக்னைசேஷன் கிடைக்கல. என்ன பண்றது? எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த கடைசியில் சுக்கிரன் ராகு பாதிப்பு. இதனால் ஒரு பக்கம் அதிக தியாகம், இறுதியில் மனதூரம், பிரிவு. நீ எவ்வளோ தியாகம் பண்ணி யாராவது இது பண்ணாங்களா? ஓகே பரவாயில்ல, நீ இவ்வளோ தூரம் நீ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க, நான் பார்த்துக்கிறேன், நான் செய்யணும், யாராவது? ஒன்றுமே கிடையாது. ஏதோ லைஃப் ஓடிட்டு இருக்கு. அது சுவாதி நட்சத்திரம், துளாராசி பரவாயில்ல ஏதோ அப்படின்னு சொல்லலாம். விசாகம், சித்திரை, துலாம்லாம் ரொம்ப கஷ்டம். இவங்கெல்லாம் லைஃப்ல வாழறது ரொம்ப அடுத்த கட்டத்துக்கு போறதுக்குலாம் இவங்கெல்லாம். சில பேருக்கு படிப்பு பாதிப்பு, சில பேருக்கு மட்டுமே படிப்பு நன்னா இருக்கும், வேலை நன்னா இருக்கும், சில பேருக்கு எல்லாமே தலைகீழாக தான் இருக்கும், நேராக இருக்காது. அந்த மாதிரி. அதே போல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தெய்வ அனுகிரகம் இருக்கணும். தெய்வ அனுகிரகம் இருந்தால் தான் முடியும். 2026 36 எதிர்காலம் ஏற்றம் தரும் ஆண்டுகள். 2029 வேலை வாழ்க்கை முன்னேற்றம் இருக்கும். பணம் சொத்து சேர வாய்ப்பு 2033. 2035 நிலையான வாழ்க்கை, நிலையான சந்தோஷங்கள் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஆண்டுகள் 2026. தவறான ஒரு முடிவு வாய்ப்பு, ஒரு முடிவு தவறாக எடுத்துருவீங்க, அது பிரச்சனை ஆகிடும், பார்த்துக்கோங்க. 2030 ஒரு உறவு சிக்கல்ல வரும், கவனமாக இருங்க. 2029 பிறகு நல்ல வாய்ப்புகள், வெளிநாடு, புதிய துறை வாய்ப்பு, கலை, வணிகம், அழகு சார்ந்த துறைகளுக்கெல்லாம் சிறப்பாக இருந்திருப்பீங்க. அந்த துறையிலெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. திருமணம் உறவு அப்படின்னு எடுத்துக்கும் போது பழைய சிக்கல்கள் 2029 பிறகு சரியாகும் வாய்ப்பு. தனியாக இருப்பவர்கள் 2028 31 திருமண யோகம் உண்டு. 2028 2031 சில பேர் திருமண யோகம் உண்டு. முக்கியமான ஆலோசனை, எல்லாரையும் மகிழ்விக்க முயற்சிக்காதீர்கள். உங்களை முதலில் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதல்ல உங்களை நீங்க உங்களுடைய இதை முதல்ல பாருங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைச்சாலும் முடியாது. அது ஒரு மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும், எல்லாரும் அப்படி இருக்கணும்னு நினைச்சு கூட பார்க்காதீங்க, அதெல்லாம் கிடையாது. ஒருவரி உண்மை என்ன அப்படின்னு சொல்லணும்னு சொன்னா, துலாம் உடைந்து போவது பிரச்சனைகளால் அல்ல, தன் மனதை அடக்கி கொண்டு வாழ்வதால் மட்டுமே. ஸோ இதெல்லாம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் சில விஷயங்கள் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா, இந்த சில விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க போகக்கூடிய ஊர், எந்த ஊருக்கு போனால் உங்களுடைய ராசி, உங்களுடைய சில சூழ்நிலைகள்லாம் நல்லா இருக்கும். திருக்கரவீரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு. திருக்கரவீரம் அப்படின்னு அந்த ஊருக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் வாழ்க்கையில நடக்கும். ஏன்னா வாழ்க்கையில சொத்தி ஏமாந்ததுலேருந்து, நம்பி ஏமாந்ததுலேருந்து, மரியாதை கொடுக்காம, குடும்பத்துல பிரச்சனை, பிரிவினை, அம்மா அப்பா, சில குழந்தைகளால பிரிவினைகள், சில பிரச்சனைகள், இதெல்லாம் உறவினர்களால் எல்லா வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் எல்லாம் கடந்து தான் வந்தீங்க. ஆனா இன்னைக்கும் சில பேர் மட்டும்தான் உங்களை நினைச்சு பார்க்குறாங்க, தவிர எல்லாருமே உங்களை நினைச்சு பார்க்குறாங்கன்னு நினைக்காதீங்க. காரியமாகும் வரை துளாராசிக்காரர்கள் தேவை. காரியம் முடிந்து விட்டால் துளாராசிக்காரர்கள் தூக்கி எறியப்படுவார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை. இதை நீங்க எத்தனை பேர் நீங்க அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு தெரியாது. இதான உண்மையான வார்த்தை. நான் இந்த திருக்கரவீரம் அப்படிங்கிற ஊருக்கு போயிட்டு வாங்க. வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அமோகமாக இருப்பீங்க. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க.
1990 2025 வரை நடந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும், எப்படியெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத விவரமாகவும் முழுமையாகவும் சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம். இதெல்லாம் பொது பலன்கள் மட்டுமே. இந்த வருஷத்தில் பிறந்தா இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க, இந்தந்த விஷயங்கள்லாம் இப்படியெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கணித்து இந்த ஜாதகத்தை சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த தேதி, பிறந்த லக்னம், பிறந்த ராசி, இதை வைத்து உங்களுடைய ராசி நவாம்சத்தை வைத்து உங்களுடைய சுய ஜாதகம் எப்படி இருக்குது, இதற்கப்புறம் வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்கும், அதாவது இந்த முக்கியமாக இந்த ஃபியூச்சர் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. அந்த விதத்தில் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி கொடுத்து டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை விவரமாக தெரிந்து கொள்ளலாம். சுபம்.